வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதுனா ரஷ்யா, அமெரிக்கா இவங்களுடைய அந்த நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அதாவது நியூக்ளியர் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், எவ்வளோ தயாரிக்கிறோம், எவ்வளோ கட்டுப்பாட்டில் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டு பேரும் இது வரைக்கும் வச்சுருக்கிறத விட ஓகே, இது அப்படியே அக்ரிமெண்ட்டை போடுங்க. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்கோமோ அதோடு நிறுத்திக்கிட்டு சைனை போட்டு இதுக்கப்புறம் நாங்கள் இந்த டெஸ்ட்டும் பண்ண மாட்டோம், இதை அப்படியே பத்திரமா பாதுகாப்போம். என்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீ பார்க்கலாம், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ நான் பார்க்கலாம். ஸோ என்னென்ன வேணால் நான் உள்ள விசிட் வந்து எத்தனை வச்சுருக்காருன்னு செக் பண்ணலாம். இந்த நியூக்ளியரை வந்து ரெண்டு பேருக்கும் பரிந்துரை ஒப்பந்தம் மாதிரி என்ன நடந்தாலும் தெரிஞ்சுக்கணும். நீ டெஸ்ட் பண்ணவும் கூடாது, என்னோட வீட்டில் இருந்து நீ செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டு வச்சுருந்தானுங்க. இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இது 1990களுக்கு மேலேயே போச்சு. ஆக்சுவலாக 1968 வந்து இந்த நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட சைன் போடுறானுங்க. பட் இந்த பர்டிகுலர் இந்த நியூ ஸ்டார்ட்ன்றது வந்து எப்போ ஒப்பந்தம் போடப்பட்டிருக்காங்க அப்படின்னா, கையெழுத்தெடுக்கப்பட்டு 8 ஏப்ரல் 2010 போட்டிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது வந்து பிப்ரவரி 5, வெளியே அனௌன்ஸ் பண்ணது வந்து பிப்ரவரி 5, 2011 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காலாவதி ஆனது வந்து இந்த நேற்று, ஆக்சுவலாக பிப்ரவரி 5 நேற்று காலாவதியாக இருக்குது, 2026. ஸோ இதை வந்து திருப்பி நாங்கள் ரீ அக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லுது. ரஷ்யாவும் ஒத்துக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்குது. பட் சைனாவையும் கூட்டி வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இவர் என்ன சொல்கிறாரு புட்டின்னு, ஓ பஞ்சாயத்து தான் நீ அவன்கிட்ட பிகில், இன்னும் நான் அவனுக்கு போக்குறா, நீ போய் ஓவாலே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டாப்புல. நம்ம சைனீஸ் பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதுவும் வேலைக்கு ஆகாத மாதிரி ஒதுங்கி இருக்காப்புல. ஏன்னா ஒரு வார் போயிட்டு இருக்கு, கோல்டு வார் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. அமெரிக்க டாலரா இல்லை யுவானா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இவங்க ஆல்ரெடி இதுக்கு மேலே போகணுன்ற ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஸ்பேஸ் ரேஸ்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு, யார் ஃபர்ஸ்ட் நிலவுக்கு போகிறாங்கன்னு சொல்லி. இது என்ன அப்படின்னா, மக்கள் நம்ப வைக்கிறது, இதுதான் பெரிய நாடு அப்படின்னு நம்ப வைக்கிறது. ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க ரொம்ப பொட்டன்ஷியல் உள்ள நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போட்டி கொடுக்குறானுங்க. இந்த போட்டியை மக்கள் மத்தியில் கோமாளி ஆக்கிறானுங்க. இவன் பெரிய நாடுன்னு எல்லாரும் நம்ப வச்சுறானுங்க. அவன் எல்லா வேலையும் பார்ப்பான், அவனுக்கு கீழே எல்லாரும் கூண கும்பிடு போட்டு தெரிவாங்க. ஸோ வேர்ல்டு பவர்ஃபுல் லீடர் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாக்குறானுங்க, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஸோ ஹாலுசினேஷன், இது பேர் தான் மேட்ரிக்ஸ். மெயின் மீட்டர் போமா. இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ஏன் இந்த அக்ரிமெண்ட் ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க அப்படின்னா, யாரும் அதிகமாக தயாரிச்சிடக்கூடாது. இவனுங்க வச்சிருக்க அக்ரிமெண்ட்டை, அதாவது இந்த அக்ரிமெண்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனுங்க ஒவ்வொருத்தரும் 10,000 மிசைல்ஸ் மேலே வச்சுக்குவானுங்க, நியூக்ளியர் மிசைல்ஸ் அடிச்சு தள்ளிக்கிருக்காங்க வாட்டுக்கு. சரி, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்க்கலாம். எல்லா நாடுகள்கிட்டையும் எவ்வளோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்றத, அதாவது இவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்கானுங்க. பட் அன்அஃபீஷியலாக நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அஃபீஷியலாக கொடுத்த டீட்டெயில் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கம்மியாக இருக்கிறதுல ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு யார்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, நார்த் கொரியாட்ட 50 மிசைல்ஸ் இருக்குது. அதோட கொஞ்சம் அதிகமாக யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இஸ்ரேல்கிட்ட இருக்குது, 90 இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமாக யார்கிட்ட இருக்குது அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. பாகிஸ்தான்கிட்ட எவ்வளோனா 170 இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னா இந்தியாட்ட 180. அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணும்னா ஃப்ரான்ஸ்கிட்ட இருக்குது. ஃப்ரான்ஸ் இல்லை, யூகேட்ட இருக்குது. யுனைடெட் கிங்டம்கிட்ட வந்து 225 இருக்குது. ஃப்ரான்ஸ்கிட்ட வந்து 290 இருக்குது. ஸோ இதெல்லாம் மிடிலாக சின்ன சின்ன நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ். அதிகமான படா டீம் இருக்குல்ல, அதில் யாருன்னா ஃபஸ்ட்டு சைனா வருது. சைனாட்ட எத்தனை இருக்குது அப்படின்னா 600 இருக்குது. லீட்ல இருக்குது யார் அப்படின்னா ரஷ்யா தான். அமெரிக்கா டெவலருக்கு அப்படின்னா 3700 மிசைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட மிசைல்ஸ். ரஷ்யா டெவலருக்கு அப்படின்னா 4309. ரஷ்யாட்ட தான் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த ஒப்பந்தம் போடப்படுதுன்னு தெரியுதா உங்களுக்கு? அமெரிக்கா பஞ்சாயத்துக்கு கிளம்புனாலே ரஷ்யா முடிச்சு விட்டுரும், அமெரிக்காவே அழிச்சு விட்டுரும். பட் அமெரிக்கா மட்டும் அழியாது, இவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நாங்களே அழிய போகிறோம், நீங்கள் மட்டும் நல்லா வாழ்ந்துடா போய் எல்லா நாட்டு மேலே ஏறி விட்டுருது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு அழிவை தான் கொண்டு போய் உலகத்தையே கிட்டத்தட்ட 4-3 தடவை அழிக்கிற அளவுக்கு இவங்கிட்ட மிசைல் இருக்குது. அதாவது உலகத்தையே அழிக்கிறது. டைனோசர் இருந்துச்சு அந்த எரிக்கல், அந்த சொல்கிறாங்கல்ல, அதை விட பயங்கரமான அழிவு ஆயுதங்களை வச்சுருக்கானுங்க. ஒரு ஆயுதம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, தான் நாட்டு மேலே இன்னொரு நாடு வந்து ஏறி மிதிச்சிடக்கூடாது, ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. இது மன்னர்கள் காலத்துலேருந்து அப்படி தான் இருக்குது. ஒரு பரம்பரை ஒப்பந்தம் இருக்கணும், மக்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இந்த பூமி எல்லாத்துக்குமானது, எல்லாரும் இயற்கையோட வாழணும். எல்லா பொலிட்டிக்கல் மூவும் எல்லாருடைய படிப்புகளும் கரெக்டான ஒரு எஜுகேஷன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எல்லாரும் இயற்கையோட தான் வாழ போறாங்க. இவனுக்கு கொடுத்த சிஸ்டமே தப்பா இருக்கு. அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை காப்பாத்துறதுக்கு இவங்க எடுக்கிற முடிவு என்னன்னா நியூக்ளியர் வெப்பன். அதாவது த்ரெட்டன், பயமுடுத்தி எத்தனை நாளுங்க ஒரு நாட்டை வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஆள்ற முடியும்? இப்போ சைனா வந்து ஒரு 600 வச்சிருக்கான், இவன் 4000 வச்சிருக்கான், அவன் 3000 மேலே வச்சிருக்கான். இவங்க எவ்வளோ அதிகமாக வச்சு என்கிட்ட எவ்வளோ இருக்கு பார்த்தியா, என்கிட்ட எவ்வளோ இருக்கு பார்த்தியா காட்டி சரி வார் வேணான்னு சொல்லிட்டு இந்த வாரை தள்ளி தான் போடுறாங்க. இவனுங்க வாரை ஸ்டாப் பண்ணல, போர்களையும் வன்முறையும் ஸ்டாப் பண்ணல, அதை தள்ளி போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
ரொம்ப தள்ளி தான் போடுறானுங்க. என்னைக்கா இருந்தாலும் இது வெடிக்க தான் போகுது. அப்படிதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு. உலகத்துல இதுக்கு முன்னாடி பல போர்கள் நடந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச வரலாற்று ரீதியா இந்த 2 போர்கள். ராமாயணம், மகாபாரதமும் அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி போர்கள்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ வன்முறையான ஒரு விஷயங்கள் இந்த பூமியில தேவையே கிடையாது. அதை விதைக்கிறது யாரு? புராண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த வன்முறை அதிகமாக இருக்குது அப்படின்னா மனிதர்களுடைய புரிதலை அவங்க மட்டுப்படுத்திக்கிட்டே வரானுங்க. அதாவது ஒரு காலத்தில் இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா ஹோமோ சேஃபியன் அந்த மாதிரி இருக்கும். இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இடத்துக்காக சண்டை போட்டானுங்க, பெண்களுக்காக சண்டை போட்டாங்க, உணவுக்காக சண்டை போட்டாங்க. இப்போ எதுக்காக சண்டை போடணும்? பெண்களுக்காக சண்டை போடணுமா? தேவையே இல்லை. இந்த பொண்ணு இல்லைனா இன்னொரு பொண்ணு போயிட்டு இருக்கலாம். ஸோ இடத்துக்காக சண்டை போடணுமா? உன்கிட்ட சம்பாத்தியம் இருக்குன்னா நீங்கள் லேண்ட் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. ஸோ அடுத்த லேண்டை பிடுங்கக்கூடாதுன்ற ஒரு புரிதல் இருக்குது. அப்படியே பிடிங்கிட்டு தான் இருக்கானுங்க, கொடியை நட்டு விட்டு இந்த மாதிரிலாம் பிடிங்கிட்டு தான் இருக்கானுங்க. ஏன் இடம் சண்டை விட்டு தான் இருக்காங்க. ஸோ இது கூட கொஞ்சம் மேஜராக கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று முக்கியமான உணவுக்காக அவ்வளோ தட்டுப்பாடு இருக்க மாதிரிலாம் இப்போதைக்கு இல்லை. அதாவது உழைப்பு இல்லாத பணம் இல்லாத ஆட்களுக்கு உணவு தட்டுப்பாடாக இருக்குது. பட் எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒர்க் பண்ணுற எல்லாரும் அட்லீஸ்ட் 2 வேளைனாச்சும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த உலகம் அந்த அளவுக்கு கேவலமாக போகலை, இன்னும் போகலை. பட் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இது அழகான ஒரு சொர்க்கபுரியாக மாற்ற முடியும். ஏன்னா இவங்க மைனிங்ஸ் பண்ணாமல், மலைகளை உடைக்காமல், ஏரிகளை வெட்டாமல், நிறையா இயற்கை வளங்களை அழிக்காமல் இருந்தாங்க, காடுகள் அழிக்காமல் இருந்தாங்கன்னா அதை இன்னமும் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துல இந்த பூமி ரொம்ப சூப்பராக மாறிடும். எல்லாருக்கும் உணவு கிடைக்கும். மனிதன் வாழ்றதுக்கான முக்கியமான பர்பஸ் முதல்ல இது தங்குற இடம், சாப்பாடு, நிம்மதியான வாழ்க்கை. இந்த 3 தான் மனுஷன் வாழ்றான். இது 3 எவனுக்காக கிடைக்குதா பாருங்களேன். இது சாதாரண விஷயம் தானே. ஒருத்தவங்க சாப்பாடு, தங்குற இடம், நிம்மதியான வாழ்க்கை. இது ஏன் இந்த உலகத்தினால கொடுக்க முடியல இல்லை, கொடுக்க விடாமல் வச்சிருக்கானுங்க. இது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கம் நிலைநாட்ட முடியாது. ஒரு இடத்த ஆள முடியாது. இன்னொரு ரேஸை ஆள முடியாது. இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாமை தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. ஆசையும் பயமும் இந்த ஒரு விஷயம்தான். நம்மகிட்ட இருக்குது அவனை பிடிங்கிடுவானான்னு ஒரு பயம், நம்மகிட்ட இல்லையே அவன்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டி. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இது மனித சமூகம் பெரிய நாடுகள், பெரிய சர்வாதிகார நாடுகள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பட் பேசிக்காக வெளியிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேவலமான அற்ப பிறவிகள். யோசிச்சு பாருங்க, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இது எதுக்கு ஸ்பேஸ் ரேஸ், எதுக்கு சண்டை போடுற? ஸ்பேஸ்ல போய் ரேஸ் பண்ணி என்ன புடுங்க போறீங்க? எனக்கு புரியல. ஏன்டா இங்க வாழ்றதுக்கு சாப்பாடு இல்லை. நீ ஒரு செர்னோபியில ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் ஆச்சுல, அது சரி பண்றதுக்கு உனக்கு வக்கு இல்லை. எதுக்கு நீ ஸ்பேஸ் ரேஸ் பண்ற? உனக்கு ஒரு அழிவுக்கான விஷயத்த உருவாக்கிட்ட, அந்த அழிவுக்கான விஷயத்த சரி பண்றதுக்கே வக்கு இல்லாத உனக்கு ஸ்பேஸ்ல போய் என்னத்தை புடுங்குற வேலைன்னு நான் கேட்கிறேன். எனக்கு புரியவே மாட்டேங்குது. சோத்துக்கு வழியில்லாத மக்களை வச்சுக்கிட்டு ஸ்பேஸ்ல புடுங்குறேன். எனக்கு புரியல. இது அப்புறம் ஏற்றுக்கிறீங்க. எனக்கு இந்த மக்கள் தான் சொல்கிறேன், அவேர்னஸ் இல்லை. கேள்வி கேட்கணும்ல. இங்கே வாங்க, முதல் சோத்தையும் கல்வியும் ஒழுங்காக கொடு, இருக்க இடத்த ஒழுங்காக கொடு, அப்புறம் நீ ஸ்பேஸில் போய் பிடுங்கலாம், அடுத்த நாட்டுக்கு போய் சண்டைக்கு போகலாம். ஒரு உள்நாட்டை ஒழுங்காக பாடுற மாதிரி கேட்க வேண்டியதானே. ஸோ இந்த மாதிரி கேட்க முடியாது. காரணம் என்ன? அந்த மாதிரி டெமோக்ரஸியை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் உடைய போகிறனால தான் World War 3 அதுக்காக தான் தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போது இந்த அக்ரிமெண்ட் இந்த February 5 நேற்று இந்த விஷயங்கள் அக்ரிமெண்ட் போடப்படலை. ஆக்சுவலாக போட்டிருக்கணும், போடப்படலை, புதுப்பிக்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவனுங்க அஃபிஷியல்னு சொல்லிக்கிட்டே இவ்வளோ வச்சிருக்கானுங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ். அன்அஃபிஷியலாக எவ்வளோ வச்சிருப்பானுங்க யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த அக்ரிமெண்ட் இல்லை, அப்போ என்ன பண்ணுவானுங்க? ஐயோ, நம்மகிட்ட அக்ரிமெண்ட் இல்லை, அவன்கிட்ட அக்ரிமெண்ட் இல்லை. இந்த கேவலமான மனித பிரிவி தானவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க? டக்குன்னு ஐயோ, அவன் நம்மகிட்ட 4000 தான் இருக்கா, அவன் நம்மளோட அதிகமாக சாதிச்சிட்டான், நம்ம ஒரு 5000 சேர்ந்து அதிகமாக உருவாக்க ட்ரை பண்ணுவானுங்களே. இப்போ அதிகமாக உருவாக்கினா வச்சுக்கிட்டே இருப்பானா? அந்த பொருள் போடணும் எங்கிட்டாது, அதுதான் வேர்ல்டு வாரில் போடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த உலக நகர்வுகள்லாம் கவனிக்கும் போது உங்களுக்கு தெரியவே இல்லையா வேர்ல்டு வார் நோக்கி தான் போகுதுன்னு? இந்தியன் ஓஷனில் இது மிகப்பெரிய ஒரு மோனோபொலி பண்ண போகுதுன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதுதான் உங்களோட ஹப்பு. உலக மக்களை பாதியாக குறைச்சிட்டு இங்கேருந்து உலகத்தை ஆள போகிறானுங்க. யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா. இவ்வளோதாங்க விஷயம், ரொம்பலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்வுகளெல்லாம் கனெக்ட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா இந்தியன் ஓஷனுக்கு தான் நிற்கிது. நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்க போகிறேன், வேறு வழியில். நம்ம டெய்லி கூவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சேவல் டெய்லி இருந்து போகணும், சூரியன் டெய்லி உதிக்கணும், இது நடந்துட்டு தான் இருக்கணும், நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். கேட்குறேன்னு கேட்டுக்க. அமெரிக்கா டவுன்ஃபால் ஆகும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். நிறைய படங்களில் சொல்லிட்டானுங்க, தெளிவாகவே சொல்லிட்டானுங்க. ஹவுஸ் ஆஃப் த டைனமைட்னு ஒரு படம் இருக்குது, தயவுசெய்து பாருங்கள். அந்த படத்தை உங்களுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கும். இன்னும் நிறையா படங்கள் இருக்குது, முக்கியமான படங்கள்லாம் இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் டைனமைட் இந்த படம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. அதாவது ஒரு மக்களை குழப்ப நிலையில் வைக்கணும். முதல் கம்யூனிகேஷனை கட் பண்ணணும். மக்களை குழப்பப்படுத்தணும். எவன் தாக்குறானே தெரியாத மாதிரி ஆக்கிடணும். எவனை தாக்குறான்னு தெரியாமன்னா யாரை தாக்குறது? ஸோ அப்போ அதிகார வர்க்கம் என்ன பண்ணும்? எவனா ஒருத்தன் கண்டிப்பாக போட்டு தான் எவனாவது போட்டுருவான். அப்போ இந்த வாரம் எவன் ஸ்டார்ட் பண்ணானே தெரியாது கடைசி வரைக்கும். குழப்பத்தில் எல்லாம் முடிஞ்சிடும்ல.
ஸோ எல்லாம் வாரம் முடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சு என்ன பிரச்சனை வாங்க இனிமேல் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு ஒரு நாள் கவர்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போவான்ல. ஈஸியாக இருக்கா? சிம்பிளான விஷயம். அவன் சீப்பை வச்சே கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிருக்கேன். நம்ம தான் ஏதோ பெருசாக யோசிச்சுட்டு இருக்கோம். சிம்பிளாக யோசிங்களேன். சிம்பிளாக யோசிங்க. இங்கே நடக்கிற விஷயத்த நிதானமாக உட்காந்து கவனிச்சாலே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது அழகாக நம்ம கவனிச்சிடலாம். எல்லா மக்களும் ஒன்று திரண்டு ஒரே குரலாக போராட்டம் பண்ணதெல்லாம் ஒன்றும் பிடுங்க தேவையில்ல. நீ யாரு? உனக்கு எதுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணணும்? இதெல்லாம் தேவையே கிடையாது. நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் ட்ரேடிங் பண்ணுற? வா இங்கே இருக்க வச்சு வாழுவோம். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீ அவங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அந்த வெனிசுலா எதுக்கு நீ பிடிக்கிறேன்னு சொல்லி ட்ரம்பை போட்டு புடனே போட்டு உட்கார வச்சிருக்கணும்ல அவங்க நாட்டு மக்கள். பண்ணாங்களா? அமெரிக்கா வளருது. அமெரிக்கா அப்போ அவன் நாட்டுக்கு பெருமைக்கு அவன் எருமை வைக்கிறான். அப்போ மற்றவன் என்ன பண்ணுவான்? அமெரிக்கன்ஸ் மேலே கோவப்பட தான் செய்வான். அமெரிக்கன் அழிஞ்சா எல்லாம் சந்தோஷப்பட தான் செய்வானுங்க. நாளைக்கு அமெரிக்கனுக்கு நடக்கிறது நாளைக்கு ரஷ்யனுக்கு நடக்காதா? நாளைக்கு இந்தியனுக்கு நடக்காதா? பாகிஸ்தானுக்கு நடக்காதா? அப்போ யாருக்குமே இது நடக்கக்கூடாதுன்றது தான் நம்ம நினைக்கணும். புரிதல் இருக்கணும். ஏண்டா மூளை இருக்குல்ல உங்களுக்கு? சோறு திங்கிறீங்க, சோறை இப்படி தானே திங்கிறீங்க, காதுக்குள்ளே திங்கிறீங்க, சோறு தானே கையிலான திங்கிறீங்க. அதுக்கெல்லாம் இருக்கு அறிவு. எதுக்கு இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பு? அதெல்லாம் பயாலஜிக்கல் வெப்பன். 7ஆம் அறிவு படம் மாதிரி. எதுக்கு பயாலஜிக்கல் வெப்பன்? கண்ட கிருமியை கண்டுபிடிக்கிறேன். கிருமியை எதுக்கிட்ட கண்டுபிடிக்கிற? உள்ள கிருமிக்கு மருந்து கண்டுபிடிக்க வக்கில்ல உனக்கு. எதுக்கு கிருமியை கண்டுபிடிக்கிற? உங்களுக்கு எதுக்கு லட்சம் பில்லியனா கொட்டுறானுங்க? யார் காசை கொட்டுறானுங்க? உங்க அப்பா வீட்டு காசு தான் கொட்டுறாங்க, நம்ம வீட்டு காசு தான் கொட்டுறாங்க. அதனாலதான் நாடு வறுமையா இருக்கு. வளர்ச்சியை நோக்கி போறோன்ற பேர்ல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதை நம்பிக்கிட்டு நாடு வளருது, நாடு வளருதுன்னா மக்கள் வளரணும், மக்களுடைய வாழ்வாதாரம் வளரணும், மக்களுடைய மேன்மை அடையணும். மக்கள் சோத்துக்கொள்ளி இல்லாம வயிற்றுல துணியை கட்டிட்டு படுத்து இருக்கும் போது நீ வளர்ச்சியை நோக்கி போய் என்ன புடுங்க போகணும்னு தெரியல. ஸோ தப்பான ஒரு கொள்கை அடிப்படையில் உலகம் சுழன்றுட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ராப்ல இருக்கானுங்க. அவன் மேலே ஏறி வர்றதுக்காக பல உள்ளிட்டு வேலையை பார்த்துருக்கானுங்க. அந்த உள்ளிட்டு வேலையோட விளைவுனால அவனுங்க வேற வழி இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். இது ஒரு சிலந்தி வேலை மாதிரி. இதுக்குள்ளே போயிட்டா அது உள்ள விடுவிக்க முயற்சி பண்ண இன்னும் பிடிச்சி இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த சிலந்தி வேலையை மொத்தமாக அரிக்கணும்னா தீ வச்சு கொளுத்தணும். சிலந்தி வேலையை எரிச்சிடணும். ஸோ எரிச்சாதான் இது மாறும். அவனே அதுக்கு ஒரு வேலை பார்க்க போகிறான், வேர்ல்டு வார்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், வேர்ல்டு வாரை நிறுத்தவே முடியாது. நிறுத்தணும் அப்படின்னா உலகம் எல்லா மக்களும் சேர்ந்து போர்கள் வேண்டாம்னு ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும். அவன் அந்த நாடு இந்த நாடு இந்த அவங்கனாவது பரவாயில்ல, அமெரிக்கன் ரஷ்யன் கருப்பு வேணா வெள்ளைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கே எவ்வளோ பிரிவினை? ஒரு கேஸ்டுக்குள்ளே 10 பிரிவு, அந்த 10 பிரிவுக்குள்ள உட்பிரிவு. இவங்க கருமம் இவங்கெல்லாம் திருத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மதம் இருக்கு, ஒரு முஸ்லீம் இருக்கு, அதுல ஏகப்பட்ட பிரிவு. ஒருத்தன் தாடி வச்சிருப்பான், ஒருத்தன் மீசை எடுத்திருப்பான். இவங்களுக்குள்ள எத்தனை பிரிவு இருக்கு? ஸோ கிறிஸ்டியன்ஸ்குள்ள போனாலும் அதுக்குள்ள இவ்வளவு பிரிவு. அதாவது வெளியே பார்க்கறதுக்கு ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 ஈஸியா முடிஞ்சிருச்சா? ஆனா அவங்களுக்குள்ள போய் பாருங்க, அவ்வளவு உட்பிரிவு. இது எல்லாமே எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னு தெரியுதா? சோழர்களின் செப்பு பட்டயம். அதை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இந்த மன்னர்களை ஃபுல்லாக பெருமைக்கு எருவம் வச்சுட்டு இருக்க தமிழ் தேசியவாதியெல்லாம் கூட்டு மண்டையில் நங்கன்னு கொட்டுங்க, அவங்களுக்கு கூட்டி காட்டுங்க. அது போய் அந்த கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. சோழர்களின் செப்பு பட்டயத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாதிகளையும் உட்பிரிவுகளையும் உருவாக்குனது இந்த சோழர்கள் தான். சோழர்கள் மட்டும் இல்லை, மன்னர்கள் கூட்டம் தான். இவங்க சாதியை உருவாக்கி விட்டு போயிட்டு சோழர் காலத்துல எப்படி வாழ்ந்தா தெரியுமா? எப்படி வாழ்ந்தா? இதை விட கேவலமா கோயிலுக்குள்ளே விடாம வச்சிருந்தாங்க இவனைய. ஸோ அந்த லட்சணத்தெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப மோசமான ஒரு காலகட்டம். அதை இவங்க பொற்காலம் மாதிரி நம்மகிட்ட காட்ட ட்ரை பண்றாங்க. இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. பொற்காலமா வாழ்ந்துருந்தாங்கன்னா மக்கள் அந்த விஷயத்தை அழிய விட்டுருக்க மாட்டாங்க, இப்படி சிதைக்க விட்டுருக்க மாட்டாங்க. சிதைஞ்சிருக்கு அப்படின்னா அங்க இடத்துல மக்கள் அவதிப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 3ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, கலவர யுத்தம். அந்த விஷயத்த நீங்க பிடிச்சிங்கனால தான் உங்களுக்கு உலகத்தோட ரகசியமே புரியும். தமிழ்நாட்டில், இந்தியாவில், சவுத் இந்தியாவில், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா மேப் இருக்குல்ல, இந்த மேப்பில் இங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டவங்க ஐரோப்பாவுக்கு ஏன் வாங்கினாங்க, ஐரோப்பா திருப்பி இந்தியாவை கைப்பற்ற ட்ரை பண்ணுது, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். 3ஆம் நூற்றாண்டில் இங்கே இருந்த சேர சோழ பாண்டியன் அரச குடும்பத்தை எல்லாத்தையும் அடித்து நாய் அடிக்கிற மாதிரி அடித்து விரட்டி விட்ட காலம். அது யாருக்கு இருண்ட காலம் அப்படின்னா, ஆண்ட கூட்டங்கள். அதாவது இப்போ உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த கூட்டத்துக்கு இருண்ட காலம். மனிதர்களுக்கு பொற்காலம். அவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் பௌத்தம்லாம் உள்ள போகுது, ஜெயினம்லாம் உள்ள தலை தூக்கி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த மக்கள் தான் புரியாதே, முட்டா மக்கள் தானே. ஸோ இந்த அதாவது பக்கத்தில் இருக்க திருடனை அடிச்சு வரட்டோன்னு வரட்டி விட்டாங்க. கூடவே உட்காந்துருக்கான் ஒட்டுண்ணி மாதிரி ஒருத்தன். அவனை கவனிக்காம அவனை வந்து சொந்தக்காரன் நினைச்சு உள்ள உட்கார வச்சு இவனுக்கான வேலையெல்லாம் முடிச்சு விட்டு இவன் இந்த பவர் எடுத்துட்டான். இந்த மக்கள்லாம் அவ்வளோதான் செஞ்சுட்டாங்க. பல்லவர் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து திருப்பி அவங்க கேம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும். எதை தூக்கணும், எதை தூக்கக்கூடாது. மதம்ன்றதே உங்களை பிரித்து விடுறது தான். சாதின்றது உங்களுக்கு பிரித்து வர்றது தான். மொழின்றது உங்களுக்கு பிரித்து வர்றது தான். மொழியை வச்சு அரசியல் நடந்துட்டு தானே இருக்குது. இங்கே எது அழிஞ்சாலும் எது வாழ்ந்தாலும் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ்னு ஒன்று அழிஞ்சு போச்சு,
தமிழ்னு ஒன்று அழிஞ்சு போச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தமிழ்னு ஒன்று மொழியே இல்லைப்பா, எல்லாம் இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆயிருப்போம், தமிழ்லாம் செத்து போயிடும்னா, சோறுதுன்னா உயிரோட வாழ போகிற தமிழ் தான் உனக்கு சோறு கொடுத்தா. இப்போ வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு, சரி வரலாறு அப்படி தெரிஞ்சுக்க போகிறேன், தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன், பொதுவாகவே மொழிகள் வரலாறு எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதுக்கு தான் போயிட்டு இருக்கான். அவன் டிஜிட்டலாக நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, வரலாறுலாம் இவ்வளோ டிஜிட்டல்ஸ் பண்ணி வச்சுருக்கானுங்கல்ல. அதாவது பேப்பர்ஸாக இருக்குது முக்கியமான ஆட்கள்கிட்ட தான் இருக்குது. அதாவது ஓலைச்சுவடிகள், பேப்பர்ஸு, புக்ஸு எல்லாமே முக்கியமான ஆட்கிட்ட தான் உண்மையானது இருக்குது. டிஜிட்டலில் தான் மற்ற எல்லாமே பரிவர்த்தனை நடந்திருக்கு. இந்த டிஜிட்டல் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகும், ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அழிக்கப்படும். அதுக்கப்புறம் உருவாக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இதுதான் வரலாறுன்னு அப்போ தான் புகட்டப்படும். இப்போ சொல்கிறாங்க 2000 ஆண்டுகள் தான் தமிழர்களுடைய வரலாறு பழமையானதுன்னு. ஆனால் அங்கே இருக்க ஆர்கியாலஜிஸ் எவிடன்ஸ் எடுக்கும்போது பார்த்தா லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, இவனுங்க 2000 ஆண்டுகள் தான் நீ அறிவை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க. ஏன்னா பழசை மறைக்கிறாங்க. பழசை மறைச்சாதானே அன்னைக்கு நடந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். அப்போது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே மனிதர்கள் வந்து கல்டிவேட் நடந்திருக்கு அப்படின்னா, இங்கே மாதிரி மைனிங் பண்ணியிருக்காங்க, இரும்பு பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ அவ்வளோ நாகரிகமாக இருந்த மனித கூட்டம் ஏன் அழிஞ்சிச்சு அப்படின்ற கேள்வி வரும். அந்த கேள்வி நீ தேடினா உனக்கான எல்லா விடையும் கிடைக்க ஆரம்பிக்கும். அது கிடைக்கக்கூடாதுன்றக்காக தான் அது இருண்ட களமாக்குறானு. தமிழர்களுக்கு 2000 ஆண்டுகள் தான் பழமையான, மிஞ்சி போனால் 5000 ஆண்டுகள் சொல்லுவானுங்க. அவ்வளோதான், இதோட நிப்பாட்டிக்குவானுங்க. ஆனால் போனேன்னா இன்னும் 10,000 ஆண்டுகள் போயிட்டு இருக்கும். குமரிக்கண்டம்னா 10,000 12,000 ஆண்டுக்கு முன்னாடி போகும். ஸோ ஏன் அந்த விஷயங்கள் அவன் தெரிய விடாமல் பார்த்துக்கிறானுங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை தான் திருப்பி நடக்கும். இந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எல்லாத்தையும் டிஜிட்டல்ஸ்லாம் கலெக்ஷன் அழைச்சி விட்டு வரலாறு அப்புறம் ஒழிச்சு விட்டுவானுங்க. இவனுங்க திருப்பி புகற்ற ஒரு வரலாறு தான் அடுத்த ஜென்ரேஷன் பிடிக்கும். அப்போ என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சு, அந்த போர்லேருந்து உருவான ஒரு இனம் தான் நாம இப்போ வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க காலம்லாம் முடிஞ்சு வச்சு அப்படி மறந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது தான் படிப்பாங்க. புரியுதா? இதுதான் வேலை வந்துட்டு இருக்கான். அப்போ அதை தெரிஞ்சு வரதுக்குள்ளேயும் நீ எந்திரிச்சு அதுக்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா, 2030 வார் நடக்கும், ஸோ 2030க்கு முன்னாடி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவான். இந்த கேட்டகரி முடிச்சுட்டு இன்னொரு கடையை கழி போட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான் அவங்க கூடு விட்டு கூடு பாக்குற மாதிரி ஊர் விட்டு ஊர் ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா நாடோடி பயவலி தானே இவங்களுக்கு நாதி இல்லை, உலகம் முழுக்க ஓடிட்டு தான் இருப்பானுங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினுவாங்க, இந்த மாதிரி கூட்டம் தான் இவங்க வணிக கூட்டம். அவங்களுக்கு வேற என்ன, இங்கே கூடாத இருக்க வரைக்கும் வியாபாரம் நடக்கிற வரைக்கும் கடையை போடுவான், வியாபாரம் முடிஞ்சா கடையை சாத்திட்டு ஓடிடுவேன். விழிச்சுக்க பொழைச்சிக்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் வரலாறு வந்து எங்கேயோ தேடணும், வரலாறு அழிஞ்சு போச்சுன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும். தமிழர்களோட வரலாறு விடுங்க, தமிழரோட வரலாறு வந்து இங்கே தான் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல விஷயங்கள் தேடிட்டு இருக்கோம். தமிழ் அழிஞ்சு போச்சுன்னா தமிழர்களோட இனம் அழிஞ்சு போயிடும், வரலாறு முக்கியம், நம்ம வரலாறு அழிஞ்சு போச்சுன்னா மனித இனமே அழிஞ்சு போயிடும் அப்படிலாம் சொல்கிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளோட உண்மையான வரலாறு குமரிக்கண்டத்தில் இருந்துச்சு, அதை அழிச்சு விட்டாங்க. அதனால நம்ம இனம் அழிஞ்சு போச்சா? இல்லை. அப்போது உண்மையான அழியாமல் போகக்கூடிய விஷயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்குது, உங்கள் மரபணுக்குள்ளே இருக்குது. அதை அவேக்கனிங் பண்ணுறதுக்கு தான் டார்க் ரூம் மெடிடேஷன். ஸோ உங்கள் பிரெயினை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இருள் பயிற்சி பண்ணணும். ஸோ உங்கள் டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணி உங்கள் டிஎன்ஏவோட விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். உங்களுக்குள்ளே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரலாறு தானால தெரியும், வரலாறு மீண்டும் படைக்கப்படும். ஏன்னா அத்தனை டிஎன்ஏ ஜெனட்டிக் டிஎன்ஏவும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ வரலாறு எங்கேயுமே ஒழிஞ்சிடல, உங்களுக்குள்ளே தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தெரியல. Who is this guy?